இன்று காலை பரபரப்பாக நீங்கள் காட்சிகளை பார்க்குறீங்க. சென்னை ஓஎம்ஆர் அருகே அது மாமல்லபுரம் அருகே ஒரு ரிசார்ட்டில் நடக்கக்கூடிய இணைப்பு விழா. யார் யாரெல்லாம் இணையறாங்க அப்படின்னா, டாக்டர் சி விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், அதிமுகவில் புதுக்கோட்டையில் முக்கிய முகமாக வலம் வந்தவர். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டு இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார். இன்னொரு நேம்சேக், அவர் பெயர் கொண்ட முன்னாள் அதிமுக அமைச்சர் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர், கரூரில் அதிமுகவுடைய முக்கிய முகமாக வலம் வந்தவர். வளர்மதி முன்னாள் அமைச்சர், வளர்மதி இல்லை, திருச்சி ஸ்ரீரங்கம் வளர்மதி, அவங்களும் முன்னாள் அமைச்சர், ஜெயலலிதா கேபினெட்லாம் அமைச்சராக இருந்தவர். எம்எஸ்எம் ஆனந்தன் திருப்பூரை சேர்ந்தவர், முன்னாள் அமைச்சர். இவங்கெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவுடைய முக்கியஸ்தர்கள் இணைகிறாங்க. இவங்க மட்டும் இல்லை, மாவட்ட செயலாளராக இருந்தவங்களும் இணைகிறாங்க. PK வைரமுத்து முன்னாள் எம்எல்ஏ, இளம்பை தமிழ்ச்செல்வன் முன்னாள் எம்எல்ஏ பெரம்பலூர் ஒரத்தநாடு சேகர், முன்னாள் துணை மேயர் திருச்சியை சேர்ந்த திரு ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என பல முன்னாள் அதிமுகவினர் தமிழக வெற்றி கழகத்தில் இன்றைக்கி இணைகிறாங்க. திரு என் ஆனந்த், அவர் தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர், அவர் முன்னிலையில் தான் பல வாரங்களாக சாராசாரியாக பல மாற்றுக் கட்சியினர் இணைந்து வர்றாங்க. அந்த பாணியிலேயே ஆனால் இன்றைக்கி வழக்கத்தை விட பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விழாவில் இந்த இணைப்பானது நடைபெறுகிறது. விழா மேடை தயாராக இருக்கிறது. இவங்கெல்லாம் இன்னும் சேர்றது மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக பாக்கி. நம்முடைய நந்தகுமார் அரசியல் விமர்சகர் இணைகிறார். தமிழக வெற்றி கழகத்தில் கரைகிறதா அதிமுக அப்படிங்கிற கேள்வி தமிழக அரசியல் வட்டாரத்தை நிறைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இஸ் தட் அன் ஓவர் ஸ்டேட்மெண்ட்? இல்லை, இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது இது அந்த வாக்கியம் உண்மையாயிட்டு இருக்கிற மாதிரியே தான் ஒரு தோற்றம் கொடுக்குது. ஏன்னா நீங்க நாளுக்கு நாள் அவங்க அந்த அதிமுக இருந்து சேரக்கூடிய சைஸ் அண்ட் வால்யூம் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ முன்னாள் அமைச்சர்கள் இன்னைக்கு 4 பேரு, முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் 4 பேரு, முன்னாள் எம்எல்ஏக்கள் 5 பேரு, எம்எல்ஏ எம்பிக்கு போட்டியிட்ட கேண்டிடேட்ஸ் 12 பேரு, மாநில நிர்வாகிகள் 23 பேரு, புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒன்றிய கழக செயலாளர்கள் 11 பேரு, அதற்கு மேற்பட்ட எண்ணற்ற தொண்டர்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த இணைப்பு விழால அதிமுக இருந்து போய் சேரக்கூடிய தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு படுது. அதிமுக என்ன நம்புது, இவங்கெல்லாம் போட்டோம் பழையன கழியட்டும் புது ரச்சம் பாயச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. இது வெறும் ரெட்டாரிக்னு பாக்குறதா? அப்படி அதிமுகவிலேருந்து விலகி இன்னைக்கு திமுகவில் பரிமளிக்கிறவங்க கூட உண்டு. ஆனா அதிமுகவும் அந்தந்த இடங்கள்ல வெவ்வேறு வடிவங்கள்ல வளரதானே செஞ்சிருக்கிறது. ஸோ இதனால நம்ம ரைட் ஆஃப் செஞ்சிட முடியுமா அவ்வளவு பெரிய மாபெரும் இயக்கத்தை? இல்ல, we cannot write off any single political party. பட் என்ன ஒண்ணுன்னா, they are in their weaker stage ன்னு சொல்றேன் நான். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்ப பதவி கொடுத்தவங்க கூட அதுல EPS அவர்களுக்கு லெட்டர் வேற எழுதியிருக்காங்க. ஒரு 6-7 பேர் இந்த மாதிரி புதுசா பதவி வழங்கினவங்க அவங்களுடைய டிசாட்டிஸ்பாக்சனையும் டிசன்ட்டையும் கன்வே பண்ணி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. சோ அப்ப இத பார்க்கும்போது இந்த 4 முன்னாள் அமைச்சர்கள், இந்த 2 விஜயபாஸ்கர் அவர்களும் எம்ஆர் விஜயபாஸ்கரோட இது நிக்கிற மாதிரி நமக்கு தெரியல. இல்ல, இந்த எக்ஸோடஸ கட்டுப்படுத்துறதுக்கு அவங்கள்ட்ட ஒரு முனைப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. இந்த அதிருப்தியை வெளிப்படுத்திய காலங்களில் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ கூட அதை தடுக்கிறதுக்கு பெருமுயற்சி எடுத்திருக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி போனால் போகட்டும்னு நினைக்கிறாரோ? அதுதான் இப்ப வெளியே வரக்கூடிய நபர்கள் எல்லாம், பெரும்பான்மையான நபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். நாம போறேன்னு சொன்னோம்னா கூட நம்மளை கூட்டி ஏன் போறீங்க, என்ன எதுக்காக போறீங்கன்னா கேட்கறதுல, போனா போகட்டும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல இருக்காருங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. உண்மை நமக்கு என்னன்னு தெரியாது. பட் இவங்க வெளியே வரக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய பொதுவெளியில அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பார்க்கும்போது இந்த மாதிரி சாராசாரியா போறாங்க. இப்ப ஏதோ ஒரு 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ எப்பயுமே நார்மலா ஒரு எலெக்ஷன் டிஃபீட் வரும்போது இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மைக்ரேஷன் காமன் பினாமினா. பட் இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் மாதிரி வார வாரம் கொத்து கொத்தா அதிமுக இருந்து, நான் அதனாலதான் முன்னாடியே சொன்னேன், இது ஒவ்வொரு வாரம் அந்த எண்ணிக்கை குறையிற மாதிரி தெரியல, எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு போன மாதிரி இருக்கு. அப்ப இத அதிமுக கட்சி அவங்களுடைய தலைமை கட்டாயமா இதை கூர்ந்து கவனிச்சு இதுக்கு ஒரு
மடை திறந்த வெள்ளமாட்டு இன்னைக்கு வெளியே போய்கிட்டு இருக்காங்க மக்கள். அது அவங்க எந்த அளவுக்கு ஷட்டர் போட்டு இருக்கக்கூடிய தொண்டர்களை காப்பாத்தி, ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு பாக்கெட்ல வந்து பணம் போட நீங்க சொன்னீங்க புதுசா கூட கட்சியை வளர்க்கலாமே, வளர்த்திட்டு இருக்கலாம். ஆனா பாக்கெட்ல நீங்க எவ்வளவுதான் புதுசா பைசா போட்டாலும் அந்த ஓட்டை இருந்துச்சுன்னா அந்த ஓட்டையை அடைச்சிட்டு நீங்க பைசா போட்டீங்கன்னா தான் போடுற பைசா பாக்கெட்ல நிக்கும். ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் பாக்கெட்ல ஓட்டையில காசு வெளியே போயிட்டே இருந்தா நீங்க புதுசா போட்டும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதோட இப்ப வரக்கூடிய நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் இல்ல 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியில போய் சேர்ந்த ஆட்கள் இல்ல. இவங்க எல்லாமே வந்து 30 வருஷம் 40 வருஷம் நோ டவுட் வெரி சீசன்ட் பாலிட்டிஷியன்ஸ், தொடர் வெற்றிகள் எல்லாம் பெற்று வர்றவங்க. திரு சி விஜயபாஸ்கர்லாம் ஆல் வெதர் வின்னர் பல சமயங்கள்ல, மாற்று கருத்து இல்லை. பட் எந்த அளவுக்கு அவங்க பலம் சேர்க்கிறாங்களோ ஆல்சோ அது ஒரு பேகேஜா தமிழக வெற்றி கழகத்துக்கு அமையாதா? திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல டிவிஎஸ்சி வழக்குகள் இருக்கு, டாக்டர் சி விஜயபாஸ்கர் மேல சிபிஐ வழக்குகள் இருக்கு. இந்த தாவேகா தூய சக்தின்னு தன்னை அடையாளப்படுத்திக்குது இல்லை, அந்த யூஎஸ்பி இந்த சேர்க்கைகள்னால மாறாதா? இல்ல, இது நிறைய பேர் இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க ஹரி. இப்ப தூய சக்தி ஊழல் சக்தின்னு பார்க்கும்போது எப்ப வந்து அது ஊழல் சக்தியா மாறும்னா இந்த மாதிரி அமைச்சர், இப்ப சப்போஸ் யாராவது இன்னைக்கு வந்து சேரக்கூடியவங்க தாவேக்கால டிக்கெட் கிடைச்சு நின்னு ஜெயிச்சு மந்திரி ஆகி ஊழல்ல ஈடுபட்டாதான் அது ஊழல் சக்தி. இப்ப இவங்க கட்சியில வந்து ஒரு மெம்பர்ஷிப் ஆகுறாங்க போது ஏற்கனவே சிடிஆர் நிர்மல்குமார் தாவேக்காவுடைய அமைச்சரவே வந்து என்ன சொல்லியிருக்காரு, யாரு வந்து சேர்ந்தாலும் அவங்க மேல இருக்கக்கூடிய வழக்கு தொடர்ந்து நடக்கும், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ரொம்பவே தெளிவுபடுத்திட்டாரு. இல்ல சார், பட் ஆன் பிராக்டிக்கல் லெவல் அது ஃபீஸபிளான்னு பார்ப்போமே. பாரதிய ஜனதா கட்சி கூட இந்த விளக்கத்தை தான் மாற்று கட்சியினர்லாம் சேரும் போது கொடுக்குது. பட் அவங்க உள்ள வந்தப்புறம் இந்த இடி கேசஸோ அவங்க மேல நடக்கக்கூடிய இந்த வழக்குகளோ என்ன வேகம் பெறுதுங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் ஆன் பிராக்டிக்கல் லெவல். அப்படி அந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் ஒரு பின்னடைவை சந்திச்சதுன்னா அது கட்டாயமா தாவேக்காக்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் ஒரு பெருத்த கெட்ட பெயரை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது யாரு வந்து கட்சி, ஏன்னா இப்ப அவங்களுடைய மெம்பர்ஷிப் டிரைவே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன். இப்ப ஆன்லைன்ல வந்து ஒரு மெம்பர்ஷிப் ஆகும்போது கோடிக்கணக்கான பேர் மெம்பர் இருப்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் யாரு, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க மேல என்ன பிரச்சனை இருக்கா ஏதுன்னு கட்சி தலைமைக்கு ஒண்ணும் பெருசா தெரியாது. ஆனா ஒரு நிர்வாகிகள்னு நியமிக்கும் போது ஒரு பொறுப்புக்கும் கொண்டு வரும்போது கட்டாயமா அந்த நபர்களை பற்றின பின்புலம் ஆராயப்பட்டுதான் கொடுக்கணும், அப்படிதான் கொடுத்து ஆகணும். அந்த மாதிரி வரக்கூடிய நபர்கள் இப்ப அதிமுக இருந்து வந்த நபர்களுக்கு அந்த மாதிரி பதவிகள் கொடுக்கப்பட்டு அந்த பதவிகளை பயன்படுத்தி அவங்க வந்து ஒரு பொருளாதார மோசடியோ இல்ல வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கோ ஆளானாங்கன்னா கட்டாயமா வந்து அது தாவேகாவுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். விளைவிக்குமாங்கிறது எனக்கு தெரியல. குற்றம் பார்க்கின் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க முடியுமாங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கு. இது நெகட்டிவ் கிரிட்டிசிசம் ஒரு பக்கம் இருக்கு. டாக்டர் விஜயபாஸ்கர்லாம் ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன். அவர் வந்து நிறைய கிரைசிஸை கையாண்டவர். கோவிட் காலத்தில் தமிழ்நாட்டில் அதுதான் ஒரு பெரிய சேலஞ்சாக வந்தது. அதை முன்னின்று அந்த சவாலை ஒரு டாக்டரா ஹெல்த் மினிஸ்டரா கையாண்டவர். அதை தாண்டி ஒரு கிரவுண்ட் ஒர்க்கர், அவருக்குன்னு ஒரு பேஸ் இருக்கு. ஸோ இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய புதியவர்கள் இருக்கிறாங்க. அதை தாண்டி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லேயர் வரும்போது இது எப்படி ஜெல் ஆகும் நினைக்கிறீங்க? Do you think they can get along? இந்த ஒரு பாயிண்ட் தான் தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லயும் அவரு ரொம்ப கான்சியஸா இந்த டைலாக ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்க இப்ப புதுசா வந்திருக்கிறீங்க, எங்க கட்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா 33 வருஷமா ரசிகர் மன்றத்திலிருந்து நற்பணி இயக்கத்தில இருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம எங்களோட பயணிச்ச நண்பர்கள் இருக்காங்க. அவங்களோட நீங்க ஒருங்கிணைந்து எந்த விதமான சீனியர் ஜூனியர்ங்கிற டிஃபரன்ஸ் இல்லாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நீங்க உழைக்கணும். அவரவருக்கு உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கொடுக்கப்படும். சீனியாரிட்டிக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டும் கிடையாது. இப்போ நம்ம வந்து புதியவர்களுக்கு பெரிய ஆர்வம் இருக்கும், ஒரு விஷன் கோல் இருக்கும். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு புரிதல் படிப்பினை அதுவும் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ இல்லையா? கட்டாயமா. அப்போ வந்து இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ், லாயல்டி அண்ட் கேப்பபிலிட்டி இந்த மூன்றையுமே வந்து ஒரு கட்சி சீர்தூக்கி பார்க்கணும். அப்ப இந்த மூன்றையும் அவங்க எடுத்து வச்சு அதுக்கு உண்டான நபர்களை அதற்கு தகுதியான ஒரு பதவியில கொடுத்தாங்கன்னா தான் அந்த கட்சிக்கு வந்து மேன்மை அடையறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு.